அடுத்து மஷ்ரூம் வாங்குனீங்கன்னா கிரேவி ட்ரை பண்ணாதீங்க. இது மாரி மஷ்ரூம் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது மாரி ஈஸியான ரெசிபி பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் அண்ட் ஷேர் வந்து பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? மஷ்ரூமையும் கேப்சிகம் வந்து இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதுக்கு கேப்சிகம் எடுத்தேன்னா, மஷ்ரூம் நம்ம எவ்வளவுதான் போட்டாலும் வதங்கினதுக்கு அப்புறம் அப்படியே சுருங்கிரும். அதனால கேப்சிகமும் சேர்த்துக்கிட்டேன். இந்த சுக்கால வந்து நம்ம கேப்சிகம் சேர்க்கறதுனால நமக்கு கூடுதல் டேஸ்ட் தான் கிடைக்கும். ஒரு கடாயில வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு ஒரு 20 வெங்காயத்தை 2-3 நறுக்கி அதை போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு, இந்த சுக்காவுக்கு காரம் தரதே வந்து காஞ்ச மிளகாய் தான். அதனால உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வச்சுக்க காஞ்ச மிளகாய் வந்து ரொம்ப காரமா இருக்கும். அதனால நான் வந்து ஒரு 3 தான் சேர்த்துக்கிட்டேன். நறுக்கி வச்சுக்க மஷ்ரூமையும் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கப்போ உப்பு, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிச்சுன்னா மஷ்ரூம்ல இருந்து தண்ணி விடும். அந்த தண்ணிலேயே வந்து நல்லா வெந்துடும் ரெண்டுமே. லாஸ்டா வந்து மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வெஜ் பிரியாணி, சப்பாத்திக்கெல்லாம் அடி தூள் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான ரெசிபில சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.